அண்மை செய்தி. நிலத்தை காலி செய்ய 6 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, கூடுதல் விவரம் என மதுரை ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காங்க? பிரியதர்ஷினி, மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 4வது நாளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று வீடுகளை மற்றும் நிலத்தை கையகப்படுத்துவதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசாருடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் கனரக வாகனங்களை கொண்டு வந்த நிலையில் போராட்டம் தற்போது தீவிரமடைந்தது. இந்த நிலையில்தான் பொதுமக்களினுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு வார காலம் சின்ன உடைப்பு மக்களுக்கு கால அவகாசம் வழங்குவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் புதிய தலைமுறைக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சின்ன உடைப்பு மக்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாரமாக சின்ன உடைப்பு மக்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இருந்தாலும் அந்த மக்கள் கூடுதல் இழப்பீடு கேட்கிறார்கள். ஆனால் இழப்பீடு கேட்பது தொடர்பாக மக்கள் எந்த ஒரு மனுவையும் எங்களிடம் கொடுக்கவில்லை. நாங்களும் மனு அளிக்க அறிவுறுத்தினோம். ஆனால் அதையும் கொடுக்க மறுக்கிறார்கள். நிலம் கையகப்படுத்துவதற்கு பணம் மட்டுமே கொடுக்க முடியும், மாற்று இடம் கொடுக்க முடியாது. இருப்பினும் சின்ன உடைப்பு மக்கள் போராட்டத்தின் காரணமாக வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்கு கிராமப்புறத்தில் வீடுகள் அல்லது நிலங்கள் வழங்குவதற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்கிற ஒரு தகவலை கொடுத்திருப்பதோடு தற்போது அந்த மக்கள் வீடுகளை காலி செய்வதற்கு ஒரு வார கால அவகாசம் கொடுத்திருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த விளக்கத்தை புதிய தலைமுறைக்கு கொடுத்திருக்கிறார். பிரியதர்ஷினி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. வீடுகளை காலி செய்வதற்கு 6 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டதாக புதிய தலைமுறைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்துள்ளார்.